வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3 மணி முதல் 4 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:35, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 8:17 வரை, துவாதசி பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:49 வரை கேட்டை பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம் பின்பு காலை 7:49 வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:49 வரை பரணி பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வரும் காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அலுவலகத்தில் மேல மதிப்பு மரியாதை அதிகமாகும். நன்மையான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி நெருக்கம் ஏற்படும். பரணி ஆர்வமான நாள். கிருத்திகை கௌரவங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். பேச்சுக்களில் யோசித்து செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். ரோஹிணி நிதானம் தேவை. மிருகசிரேஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மிதுனராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த முக்கிய விஷயங்கள் முன்னின்று செயல்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரேஷம் பேச்சுக்களை குறைக்கவும். திருவாதிரை நட்புகள் கிடைக்கும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, பணியில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். புதுவிதமான சிந்தனைகளும் கூடும். எதிலும் யோசித்து செயல்படவும். பண பரிவர்த்தனைகளில் நாள் லாபங்கள் கூடும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தெய்வநலனில் அக்கறை தேவை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் சிக்கல்கள் தீரும். சிம்மராசி நேயர்களே, புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். லாபமான நிலை எதிலும் ஏற்படும். சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் நிம்மதியான நாள். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் உண்டாகும். ஆதாயங்கள் மேலோங்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் சந்தர்ப்பங்கள் கூடும். ஹஸ்தம் மாற்றங்கள் உண்டாகும். சித்திரை வளர்ச்சிகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, எதிர்ப்புகள் விலகும். எதிலும் வருமானம் கூடும். லாபமான நிலை அதிகமாகும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். நிம்மதியான சூழ்நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை வருமானம் கூடும். சுவாதி ஆர்வமான நாள். விசாகம் நினைத்தது நிறைவேறும். விருச்சிகராசி நேயர்களே, வீட்டு விஷயங்களில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலையும் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிந்தனைகள் அதிகமாகும். நினைத்த காரியமும் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சாகம் ஒற்றுமைகள் கூடும். மனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கேட்டை உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படவும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படவும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆர்வமான நிலையும் ஏற்படும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் கடமைகள் கூடும். பூராடம் நெருக்கம் உண்டாகும். உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும். ஆர்வமான நிலை எதிலும் உருவாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதரவுகள் அதிகமாகும். மனமகிழ்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் ஒத்துழைப்பான நாள். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும். சதயம் நன்மைகள் மேலோங்கும். புரட்டாதி சிக்கல்கள் தீரும். மீனராசி நேயர்களே, நண்பர்களிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் சாதகமான நிலை உருவாகும். ஆதாயங்களும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி மகிழ்ச்சிகள் அதிகமாகும். உத்திரட்டாதி நிம்மதியான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.